வெல்கம் டு ஒன்வர்ட் ஜிகே. பொற்கோயில் நகரம் என அழைக்கப்படுவது எது? அமிர்தசரஸ். பொற்கதவு நகரம் என அழைக்கப்படுவது எது? சான் பிரான்சிஸ்கோ. நெருப்பு தீவு என அழைக்கப்படும் நாடு எது? ஐஸ்லாந்து. ரொட்டி நாடு, லேண்ட் ஆஃப் கேக்ஸ் என அழைக்கப்படும் நாடு எது? ஸ்காட்லாந்து. இந்தியாவில் முதல் மருத்துவக் கல்லூரி எங்கு தொடங்கப்பட்டது? கொல்கத்தா. வங்கிகள் எந்த ஆண்டு முதல் தேசியமயமாக்கப்பட்டன? 1969. டேவிஸ் கோப்பை போட்டி எந்த ஆண்டு முதல் தொடங்கப்பட்டது? 1900. டைனமைட்டை கண்டுபிடித்தவர் யார்? ஆல்பர்ட் நோபல். இமாச்சல பிரதேசத்தின் அதிகாரப்பூர்வ விலங்கு எது? பனிச்சிறுத்தை. மகாத்மா காந்தியின் தபால் தலையை முதலில் வெளியிட்ட வெளிநாடு எது? அமெரிக்கா. சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையம் எந்த ஆண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது? 1873. மனிதன் பயணம் செய்த முதல் செயற்கைக்கோள் எது? வோஸ்டாக் 1. கருப்பு வைரம் என அழைக்கப்படுவது எது? நிலக்கரி. இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் யார்? ஏபிஜே அப்துல் கலாம். விக்டோரியா நீர்வீழ்ச்சியை கண்டுபிடித்தவர் யார்? டேவிட் லிவிங்ஸ்டன். ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் எது? கான்பெர்ரா. செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் வெப்பமானிகள் எப்போது ஒரே அளவை காட்டும்? -40°. இந்தியாவில் எந்த துறை அதிக அளவு சேமிப்புக்கு வழிவகுக்கிறது? வங்கி மற்றும் நிதித்துறை. 20 அம்ச திட்டத்தை தொடங்கியவர் யார்? இந்திரா காந்தி. தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு எது? 1986. இந்தியாவில் ஜனாதிபதி ஆட்சி முதலில் பிரகடனப்படுத்தப்பட்ட மாநிலம் எது? பஞ்சாப். அஸ்ஸாம் மாநிலத்தின் தலைநகரம் எது? திஸ்பூர். இந்தியாவின் முதல் நிதிக்குழுவின் தலைவர் யார்? கேசி நியோகி. அசோக சக்கரம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? ஜூலை 22, 1947. இந்திய யூனியன் பிரதேசங்களை நிர்வகிப்பவர் யார்? ஜனாதிபதி. தேங்க்யூ.